இப்போ ராஜி நைட்டு 9 மணி ஆகுது. எங்கே பேக்கோட கிளம்பிட்ட? அம்மா வீட்டுக்கா இந்நேரத்துக்கு? தெரியாது, வண்டியில் போகிறேன். எங்கே போகிற? மாவரைக்கு போகிறேன். லூசு. மாவரைக்கு போறியா? ஏண்டி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டில் தான் சாணி தட்டிக்கிட்டு இருந்த. சாணினா ஒரு பேச்சு கேட்கறது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்தல்ல, இப்போ வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்த? காலையில் டிஃபன் செஞ்சு பையனை கொண்டு போய் விட்டேன். பையனை கூப்பிட்டு வந்து பாப்பாவை கூப்பிட்டு வந்து பாப்பாவை விட்டேன். டியூஷன் கொண்டு போய் விட்டேன். சரி, இடையில இத்தனை வேலை செஞ்சிருக்கிறல்ல, வீடு கூட்டிட்டு பாத்திரம் விளக்கிட்டு அதுக்கடையில துணியெல்லாம். சரி சரி, ஒரே நிமிஷம் இரு. அதான் இத்தனை வேலை செஞ்சிருக்கிறல்ல, அப்போ போகிறப்போ ஒரு வாட்டி பேக்கை பிடிச்சிட்டு போயிருந்தா வேலை முடிஞ்சிருக்குமா இல்லையா? அது காலையில பசங்க போறப்போ இது பண்ணது. என்னது? ஊற வச்சது. அதுக்கப்புறம் வேற வேலை வந்துச்சுன்னு வேற வேலைக்கு ஓடி. சரி, பாப்பாவை கூப்பிட எத்தனை மணிக்கு போனேன்? 3:50. அப்போ எடுத்துட்டு அரைச்சிட்டு வந்திருக்கலாம்ல. 2 மணிக்கு தான் ஊற வச்சேன். 2:30 மணிக்கு ஊற வச்சுக்கிற. இப்போ எப்படி இருந்தாலும் நீ 9 மணிக்கு போகிறது கரெக்டு தான். உங்களெல்லாம் திருத்த முடியாது. யோ என்னையா மாவாரைக்கு வந்து பெராக் பார்த்துட்டு இருக்கிற? சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்தால் சொன்னேன்னா நான் தூங்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் வாங்கன்னு சொல்லுவாங்க. 9:30 வந்தாலும் ஆட்டி கொடுத்துட்டாங்க அடிக்குது. அவங்க 9 மணிக்கே கழுவிருப்பாங்களா? அந்த பாட்டிமா வரேன்னு சொல்லிட்டு போனதுனால நல்லா கழுவாத போய் சாப்பிட போயிட்டாங்க. ஓ, ஆல்ரெடி ஒரு பாட்டிமா வரேன்னு சொல்லியிருந்தாங்களா? ஆமாம். அந்த பாட்டி. சரி சரி, என்னாலும் அரைச்சிட்டியா? ஓகே. தோசை சுட்டு தெரியா? தோசை ஊற்றிக்கலாம். சரி, பாய் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்.